ஒன்று ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு ப்ரௌடான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. ஸோ இந்த 2 விஷயத்தை எனக்கு டிடிஎஃப் வாசனை சில விஷயத்தில் பிடிக்கும். 1999 டிவிஎஸ் விக்டர் பைக்கை வாங்கி 13 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போனால் அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் இல்லை. ஒரு வழி சாலை தான், 4 வழி சாலை இல்லை. 13 மணி நேரத்தில் போயிருக்கேங்க. அப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம், 900 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏஷியா கண்ட்ரி மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இல்லை, ஏஷியா கண்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கப்பூரில் நான் வேலை பார்க்குறேன். சிங்கப்பூரில் எனக்கு ஒரு பைக் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணி, நீங்கள் வேறு கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், தாய்லாண்டில் இருக்கலாம், இந்தோனேஷியாவில் இருக்கலாம். இப்படியே இந்தியாவுக்கு வர்றதுக்காண்டி எந்தெந்த இதுலேருந்து வர்றதுக்கான ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணணும், எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போகலாம்.